ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎம் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி வந்து டேஸ்டியான ஒரு ரவா லட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? நாங்கள் எங்கள் வீட்டில் சிவராத்திரிக்கு சாமிக்கு பிரசாதமாக ரவா லட்டு தான் பண்ணி வச்சுருந்தோம். ரவா லட்டு பண்ணுறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் நெய்யை கொஞ்சம் விட்டு சூடாக்கிட்டு அதில் வந்து காஞ்ச முந்திரியும் முந்திரி பருப்பும் போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். ஸோ வறுத்து எடுக்கும்போது அந்த முந்திரி பருப்பு வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகும். அதுக்கப்புறம் அதை வந்து அப்படி வெளியே எடுத்து தனியாக வச்சிடணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட நெய் ஊற்றிட்டு நான் வந்து 1/2 கிலோ ரவை எடுத்திருந்தேன். ஸோ 1/2 கிலோ ரவையை வந்து அதில் போட்டு நல்லா வறுக்கணும். அந்த நெய்யிலே போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா கரிஞ்சிடக்கூடாது. ஒரு மீடியமாக உள்ள ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படி ஒரு 3 to 4 மினிட்ஸ் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து ஆற வச்சிடணும். அப்புறம் நான் ஒரு 300 கிராம் கிட்ட சீனி சுகர் எடுத்திருந்தேன், ஒயிட் சுகர். அது கூட வந்து 5 ஏலக்காவும் 5 கிராம்பும் போட்டு அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துட்டோம். அப்படி நல்லா பவுடர் சுகராக எடுத்துட்டோம். ஸோ இந்த ஏலக்காவும் கிராம்பும் போட்டு நம்ம அது கூட அடித்து எடுக்கும்போது நல்லா மணமாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த ஆற வச்சுருக்க ரவை இருக்குல்ல, அதை எடுத்து அதையுமே வந்து மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்றி எடுக்கணும். ரவை வந்து ரொம்பவும் வந்து பொடிசாக அப்படி ரொம்ப நைஸாக இருக்கிற மாதிரி திரித்து எடுத்துடக்கூடாது. அது கொஞ்சம் திருன்னு தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் வந்து ரவையை வந்து நம்ம மிக்சியில் ஒரு ரவுண்டு அரைச்சி எடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்த ரவையும் அது கூட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல சீனி சுகர் ஒயிட் சுகர், அதையும் வந்து அது கூட போட்டுக்கணும். போட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, முந்திரி காஞ்ச முந்திரி அது எல்லாத்தையுமே வந்து இது கூட போட்டு இன்னும் தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மணமாக இருக்கும். கொஞ்சம் நம்ம அது உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் கூட க்ரிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பால் ஒரு 1/4 லிட்டர் நான் காய்ச்சி வச்சுருந்தேன், காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். ஸோ அந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். மொத்தமாக அப்படி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஊற்றி அதை வச்சு அந்த பால் மாவில் ஊற்றுனதை வச்சு நம்ம வந்து உருட்டி உருண்டையாக அப்படி பிடிச்சி எடுத்துக்கணும் லட்டு ஷேப்பில். ஸோ அப்படி பிடிச்சி எடுக்கும்போது ரவா லட்டு வந்துடும். நீங்கள் வந்து பால் ஊற்றுறத பொறுத்து, ரொம்ப நல்லா ஊற்றிட்டிங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பொடிஞ்சு வந்துடும். கொஞ்சம் கணக்கு பண்ணி ஊற்றணும். ஸோ அது கொஞ்ச நேரம் நீங்கள் ஓப்பன் ஏரில் வச்சுருந்தாலே கொஞ்சம் ட்ரையாக ஆரம்பிச்சிடும். அதனால் பண்ணி முடிச்சுட்டு மூடி வச்சுட்டு தேவைக்கு எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட டேஸ்டியான ரவா லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ரவா லட்டு பிடிக்கும்னா, ரெசிபி தெரியாதுன்னா இது பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்துச்சா வரலையா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.